ஸோ இப்ப இவரோட வாழ்க்கையில வந்து இந்த ஹரிகிருஷ்ண எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கவர் பண்ணுவோம். 1984ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவ்ஜிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து உருவாக்குறாரு. இவர் தனிப்பட்டு கம்பெனிய உருவாக்கல. இவரோட சேர்ந்து ஒரு 3, 4 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனிய வந்து உருவாக்குறாங்க. என்ன கம்பெனி அப்படின்னாக்க, முன்னாடியே நான் சொன்ன மாரி ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்குறாங்க. யாரோட சேர்ந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இவரோட அண்ணன் தம்பியா இருக்கிற பிரதர்ஸா இருக்கிறவங்களோட சேர்ந்து உருவாக்குறாங்க. பிரதர்ஸ் அண்ட் கசினோட சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவ்ஜி, கிமாத்ன்னு ஒருத்தவர். அது மட்டும் இல்லாம துல்சி அப்படின்னுவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கசின்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இவங்க கசின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஷியம் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அவரோட சேர்ந்து இந்த ஒரு 3, 4 பேரா சேர்ந்து இத வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூம வந்து ஒரு ஒர்க் ஷாப்பா ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத வச்சு தான் ஆரம்பிக்குது. ஆனா மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற அந்த டயத்துல வந்து இவங்களுக்கு தெரியாது. இது ஒரு 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 பெரிய ஒரு கம்பெனியா மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து அவங்க வந்து இது நடக்குமா? நடக்காதா? என்ன பண்ண போறோம்? இந்த மார்க்கெட்ல யார் இருக்கா? யார் இல்ல? இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா? இல்லையாங்கிற ஒரு பல ஆசிலேஷன்ல தான் வந்து இத உருவாக்க செய்றாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாரி இவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட தான் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கவும் செய்றாங்க. பல பேர் வந்து இந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க பண்ற பாலிஷ் மட்டும் இல்லாம, அத வாங்கி விக்கிறது, இது மாரி பல வேலைகள் வந்து அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவான மார்க்கெட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அப்ப வந்து இவருக்கு இது தெரியும் அப்படிங்கிறத நம்பி இவர் வந்து உள்ளார வந்து வராரு. ஹாய் சலோ! பல தடவ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப நேரம் வந்து வேல பார்த்திருக்காரு. அதாவது காசு இவ்வளோ வரணும், வராது அப்படி அதாவது இப்ப இவர் எம்ப்ளாயியா இருக்கும்போது கொஞ்சோண்டு காசு, ஆனா நம்ப இவ்வளோ நேரம் வேல பார்க்கணும் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு காசு வருது அப்படின்னு வேல பார்ப்பாங்க. ஆனா ஒன்ஸ் ஒரு எம்ப்ளாயர் ஆகுறாங்க, ஒன்ஸ் ஒரு ஆன்டர்பிரினியர் ஆகுறாங்க, ஒன்ஸ் ஒரு பிசினஸ வந்து உருவாக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பிசினஸ் ஃபீல்டுக்குள்ளார வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காசு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் கிடையாது. நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா முடியாதுன்னு பயப்பட தான் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம். ஓகே நம்மளுக்கு காசு வந்து வரணும் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நம்ம டயத்த வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில வந்து அது நல்லபடியா வரும். அது வேற லெவல்ல ட்ரிமெண்டஸா அது வந்து வளரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மட்டுமே வச்சு இவங்க வந்து டயத்த ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு இப்ப இவங்க இவங்க வாங்குற காசு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைட்ல அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா போடுற மாரி இருக்கும். இவங்களுக்கு வேண்டிய பாலிஷ் வாங்குற மாரி இருக்கும். அதுக்குள்ள மிஷின்ஸ் வாங்குற மாரி இருக்கும். இது மாரி பல விஷயத்துக்காக அத வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கிறதுனால, இவருக்கு வந்து பெருசா காசுங்கிறது வந்து வராது. அதான் ரியாலிட்டி. நீங்க பிசினஸ பார்த்தீங்கன்னாலும், இது மோஸ்ட்லி எல்லாருமே இது மாரி ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பெரிய மணி பேக்கிரவுண்ட் இல்லாத ஆளுங்கள வச்சு நான் சொல்றேன். பெரிய மணி பேக்கிரவுண்ட் இருந்தாக்கா அவங்க கடன் வாங்குவாங்க. அவங்கள்ட்ட காசு இருந்தாலும் கடன் வாங்கி ஒண்ணு உருவாக்குவாங்க. அந்த கடன் வந்து காச வச்சு அடைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கங்களேன். காசு இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா, காசு அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஆனா வேற வழியே இல்லாம ஒரு ஏழ்மையான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஈவன் ஒரு கம்பெனியோட ஓனரா இருந்தாலுமே அவங்க வந்து இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து அவங்க இருக்க தான் செய்வாங்க. அந்த கஷ்டம்லாம் பட்டா தான் ஒரு கம்பெனி ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கோம். ஒரு லெகசிய வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களாட்டி பண்ண முடியும். இல்லனாக்க பண்ண முடியாது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. ஸோ கமிங் பேக் டூ அவர் டாபிக் பார்த்தீங்கன்னாக்க, இவர் வந்து இது மாரி ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்ற விஷயங்கள்லாம் இவர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா, இப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்படி பண்ணாரோ, அதே மாரி ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்குவோம். இதுல இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸும் நம்மளுக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டே தான் வராரு. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இவரோட விஷனா இருக்கு அது. புரியுதா? இவர் மட்டும் தான் ஒரு ஒரு பார்வையில இருப்பாரு. இவர் மட்டும் தான் அத நம்புறாரு. ஒன்ஸ் இவ்ளோ பேர் உள்ளார சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட்டிங்கே நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் இந்த கம்பெனி மூவ் ஆயிட்டு இருக்கிற ரூட்ட பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை வந்து உருவாகுது. லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகுறாங்க. இவென்ச்சுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் வந்து அடையறாங்க. சார் கதையில நீங்க முன்னாடி போயிட்டீங்க. முன்னாடி போயிட்டடா. ஸோ 1990ஸ்ல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற குவாலிட்டியா இருக்கட்டும். அதாவது ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமான நேரம் அதுல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. காச இது பண்ணி இல்லாம அவங்க ஆசையும், அவங்களோட கனவையும் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து குவாலிட்டி வந்து வரும்.
ஸோ அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணி கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம் டெலிவரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாவும் இருக்கு, சொன்ன டயத்துலயும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து பல பேர் வந்து ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்புறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கான்ட்ராக்டும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 1992ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு சம்பவத்த வந்து பண்றாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய்ல வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஆஃபீஸ வந்து துபாய்ல அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஸோ 2005ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு டைமண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட வந்து இவங்க உருவாக்குறாங்க. இது எங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்ல வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஆனா முன்னாடி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்க வந்து டைமண்ட பாலிஷ் பண்ணி குடுக்குறாங்கன்ட்டு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அவங்க வந்து டைமண்ட் இதுக்குள்ளயே என்டர் ஆகுறாங்க. சூரத்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்ம எப்படி சொல்றது? இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கதை மாரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு பெரிய எஃபோர்ட் அண்ட் பெரிய பல பேரோட நம்பிக்கை, பல பேரோட கஷ்டம், பல விஷயங்கள் வந்து இதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து என்னென்னலாம் நம்மளாட்டி கத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமாவும், இவங்களோட வாழ்க்கை கதை மூலியமாவும் நம்ம வந்து கத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து உருவாக்குறாங்க. அதிலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லேட்டஸ்ட்டான டெக்னாலஜிஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், அப்புறமேட்டு நல்ல ஸ்கில்டான வொர்க்கர்ஸையும் ஹையர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஒரு ஒரு பக்காவான ஒரு கம்பெனியா வந்து இத மாத்தி இப்ப வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் வந்து தெரிஞ்ச ஆளுங்க ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான இது அப்படின்னு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க. சில பேர் என்ன மாரி தெரியாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிற ஆளுங்களும் இருக்க தான் செய்றாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. நான் முன்னாடியே சொன்ன மாரி இவங்க உருவாக்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. இது எவ்வளோ கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட யூனிட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த உலகத்திலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பர் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்த டைம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி உங்களுக்கு மத்த கம்பெனி இத பத்தி தெரிஞ்சோனே இது வந்து ஒரு சின்னதா தெரியலாம். பட் இதுவும் ஒரு பெரிய நம்பர் தான். ஒரு எம்ப்ளாயி இவ்ளோ பேர வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த வேலைக்கு இவ்ளோ பேர வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அதிகமான ஆளுங்கள தான் இவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, ஒரு படிப்ப விட்டுட்டு ஒரு வேல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அதாவது படிப்ப வந்து பாதியிலே இது மாரி 4வது படிச்சது, அது மாரி ரொம்ப கம்மியான படிப்பு படிச்சு ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கிற ஆளுங்கள வந்து உங்களுக்கு யார் யார்? அதாவது ஒரு பெரிய பிராண்ட உருவாக்கி இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுது? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் அவங்களோட பிராண்டையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, இது மாரி ஒரு சின்ன இடத்த வந்து அதாவது ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு கூட ஒரு காசு இல்ல சரியா? என்ன ஒரு ஒரு கம்பெனின்னா ஒரு ஒரு கொஞ்சமாவது பெருசா இருக்கணும். அது இது பண்ணும்ல. அது மாரிலாம் இல்லாம அவங்க இருந்துகிட்டு இருக்கிற இடத்த வந்து ரென்ட் குடுத்தோ, இல்ல ஒரு கராஜ்ல ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியும் நான் யார சொல்ல வரேன்ட்டு. ஒரு கராஜ்ல ஆரம்பிக்கிற ஆளுங்களா இருக்கட்டும். இல்லன்னாக்கா அவங்க வீட்ல வந்து பாதி வீட்ட வந்து இந்த வேலைக்காக யூஸ் பண்ணவங்களா இருக்கட்டும். இந்த மாரி ஆளுங்கள்லாம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியும்? அவங்க என்ன கம்பெனிய வந்து உருவாக்கியிருக்காங்க? அப்படின்னு உங்களுக்கு உங்களோட நாலேட்ஜ மறக்காம கீழ வந்து ஷேர் பண்ணுங்க. அத நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயிக்கு வந்து இவங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு வந்து இவர் வந்து எந்த அளவுக்குலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு டைமண்ட்ன்னு சொல்ட்டேன். ஸோ இவர் எந்த அளவுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இது மாரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரி என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.